ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரவா கேக்கு பண்ண போகிறோங்க. ரவா கேக்கோட சாக்லேட் ஃப்ளேவரை மிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோங்க. சுபமான இளமையான வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம அதையே வச்சு பண்ணலாம். அது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி பண்ணுறது இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ வீடியோ. எளிமையான முறையில் வீட்டில் நம்ம கேக்கு செய்ய போகிறீங்க. கேக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றது இப்போ பார்த்தலாமா? இப்போ ஃபஸ்ட்டு அரை கிலோ நான் ரவை எடுத்துக்கிறேன். அரை கிலோ ஃபஸ்ட்டு நான் ரவை போட்டுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுகர் 400 கிராம் சுகர் போட்டுருங்க. சுகர் நான் அரைச்சி பவுடர் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு 200 ml ஆயில் ஊற்றிக்கிங்க. அதில் ஆயில் ஊற்றி பின்னாடி தயிர் ஒரு 50 கிராம் அதில் போட்டுருங்க. போட்டு பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன்னு மைதா போட்டுக்கிங்க. கம்மியாக போட்டால் போதும், ஏன்னா ஒரு சாஃப்ட்னஸும் நல்லா கிடைக்கும். அதை போட்டு பின்னாடி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கட்டிக்கிட்டியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிரும். ஆயில், அந்த தயிர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு பின்னாடி ஒரு 200 ml பால் ஊற்றிக்கிங்க. நல்லா வீட்டில் இருந்த பால் அதில் ஊற்றி அதில் ஊற்றி கரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் எடுத்து நம்ம வீட்டில் ஒரு ரூம் டெம்பரேச்சர் இருக்க இடத்துல வச்சுக்கிட்டோன்னா அந்த மிக்ஸ் பண்ணது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஊறணும். ஊற்றி பின்னாடி 1 டீஸ்பூன் காபி பவுடர் போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கட்டிலாம் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ அந்த மிக்சர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சோக் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சோக் ஆயிடுச்சு. நம்ம சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணுறதுனால கொஞ்சம் காபி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிங்க. அதை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு கேக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அது நல்லா சாஃப்டாக வரும். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கங்க. 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி சலடையில் வச்சு சலிச்சுக்குங்க. வீட்டில் டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. கேக் ட்ரே எங்கள்கிட்ட இல்லை. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்ம போட்ட பேக்கிங் பவுடர்லாம் போட்டு நல்லா லம்ஸ்லாம் நல்லா இதாக இருக்குது. நல்லா அது மாதிரி நல்லா தட்டிங்க. அப்போ கேக் நல்லா 4 பக்கம் நல்லா குழைக்கும். மெயின் என்னன்னா, நீங்கள் மிக்சர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 1/2 hour நல்லா சோக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நல்லா கேக் ஃப்ரூப் ஆகும். நல்லா
நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம். ப்ரெஷர் குக்கர் இல்லாதவங்க இந்த மாதிரி பாத்திரம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், அடிப்பாகம். இது மாதிரி 10 நிமிஷம் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். ஏற்கனவே அது கேக் ரெடி பண்ண உப்பு அதனால் மறுபடியும் யூஸ் பண்ணுறதுனால உப்பு வந்து கருப்பாக இருக்குது. இப்போ நல்லா ப்ரீஹீட் ஆகணும். 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆகணும். கொஞ்சம் கேஷ்நட்டு, கொஞ்சம் உலர்ந்த திராட்சை கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்க்கறதும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம உள்ளே வைக்கிறோம். உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு 45 மினிட்ஸ் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா கேக் ரெடியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்லோ ஃபயரில் வைங்க. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த என்ன கண்டிஷனில் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா குக்காகி வந்துன்னு இருக்குது. இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி நைஃப்பில் செக் பண்ணி உள்ளே விட்டு செக் பண்ணி பாருங்கள். நைஃப்பில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் சூடு ஆற வச்சு வெளியே வச்சுருங்க. இப்போ கேக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது.